தங்கமயில் மறு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மீனாவை கேட்குறாங்க, நீ போறியாப்பா மீனானதுக்கு. நான் போகல அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜியை கேட்கும்போது நானும் போகலை அப்படிங்க. ஏன் எல்லாருமே வரமாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு, ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வேலை நிறையா, ஆஃபீஸில் வேலை நிறையா இருக்குதுன்னு மீனா சொல்லிடுறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, இல்லைக்கா அக்கா வராமல் நான் எப்படி போகிறது, ஏன் அக்கா வந்தால் தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்ட்டு தங்கமயில் கேட்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது வாங்க அப்படிங்கும்போது, ஏப்பா ராஜி நீ போயிட்டு வா, மீனாக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குங்குது, நீ போயிட்டு வா அப்படிங்கும்போது ஓகேங்கிறாங்க. இங்கே இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து பைக்கில் போகிறாங்க. கதிரும் ராஜியும் பைக்கில் போகிறாங்க. இவங்க வந்து காரில் போகிறாங்க. அங்கே போனவுடனே தங்கமயில் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க, நகையை போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது கவரிங் நகை தான், அதை நம்ம வந்து கேட்டால் எங்கள் அம்மா வந்து லாக்கரில் வச்சுட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனால் குழலி அந்த நகையை போடாமல் தடுத்து நிறுத்தி அனுப்பி விட்டுறாங்க. அங்கே போனவுடனே தங்கமயிலோட அம்மா கேட்குறாங்க, ஏன் நகையை போட்டுக்கிட்டு வரலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு நடந்ததை சொல்கிறாங்க தங்கமயில். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கினவங்க வர்றாங்க. கடன் வாங்கினவங்க வந்தோன்னே அவங்கள பேசி அனுப்பிடுறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு சரவணன், இங்கே தங்கமயிலோட நகையெல்லாம் வீட்டில் தான் சும்மா தானே இருக்குது, நீங்கள் அந்த நகையெல்லாம் விற்றோ இல்லை அடகு வச்சோ கடன் அடைச்சிருங்க மாமா அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு திக்குன்னு தூக்கி போடுது. அது பவுனாக இருந்தால் பரவாயில்லையே, நாங்கள் போட்டதே கவரிங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு கடன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இவங்க வந்து சரவணன் கேட்குறாரு, எவ்வளோ கடன் இருக்குது அத்தை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது நல்ல நேரம் தான், இந்த கேட்கும் போதே நம்ம கூட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார், நகையை வச்சோ இல்லை விற்றோ வந்து கடன் அடைச்சிருங்கன்னு சொன்னோன்னே சப்புன்னு போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. பாக்கியம் இங்கே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நம்ம கடனை பற்றி சொன்னோம்டா இவர் கேஷாக கொடுப்பாருன்னு நினச்சி நான் கூட சொன்னேன், ஆனால் இவர் நம்ம நகையை விற்று கொடுக்க சொல்கிறாரு, நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து கதிர் என்ன பண்ணிடுறாரு, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு ஆட்டோவில் வர்றாரு. இவங்களுக்கு மயக்கம் வந்துடுது ராஜிக்கு. இதை பார்த்துட்டு பாண்டியன் வந்து ரொம்ப திட்டுறாரு, ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாதவன் இந்த வயசில் போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான், கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடி போக மட்டும் தெரியுதுல்ல, இப்போ வண்டி எங்கடா அது எங்கடா இதுன்னு ரொம்ப சத்தம் போடுறாரு. யார் முன்னாடி வச்சு, தங்கமயில் முன்னாடி வச்சு சத்தம் போடுறாரு, ரொம்ப சத்தம் போடுறாரு கதிரை. அப்போ வந்து கோமதி அப்படியே நிற்கிது, ரொம்ப கோவமாக நிற்கிது கோமதி. அப்போ சொல்லுது இவங்க கிட்ட, தங்கமயில் கிட்ட சொல்லுது, சரவணன் எங்கம்மா அப்படின்னு கேட்குது. ரூமில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. போய் சரவணன் பேசிக்கிட்டு, இல்லை இல்லை மாமா தான் இங்கே செய்தி சொல்கிறாங்கல்ல, அதை நான் கேட்க வேணாமா, அப்படியே போயிடுறதா, நீ உன் வேலை என்ன, அதை போய் பாருக்கு தங்கமயில் அப்படின்னு அதட்டி விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போனோம்னா பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏங்க நேற்று தான் அந்த பொண்ணு, புது பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, சரவணன் பொண்டாட்டி, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கதிரை பற்றி ஒன்றுக்கு நாளாக சொல்கிறீங்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னடி இப்படி பேசுகிற, நான் 3 பிள்ளைங்கள கண்டித்து வளர்க்க வேணாமா, என் பிள்ளைய தான் நான் திட்டினேன், அவளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது அந்த தங்கமயில் ஏற்கனவே ஓடி வந்தவங்கன்னு ராஜியை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கு, இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படியா சொல்லுது தங்கமயில் அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் மெச்சுக்கிறீங்க உங்கள் மருமகளை, அவள் பேசுகிறத பாருங்க அப்படிங்கிறாங்க இவங்க. இங்கே ராஜிக்கிட்ட வந்து, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, அவனை பற்றி பேசுனதுனால நீ எதுவும் வருத்தப்படாத, பாவம் கதிர் அப்படிங்கிறாங்க. இவங்க உண்மையை சொல்கிறாங்க, இல்லை அத்தை எனக்கு வந்து கொஞ்சம் மயக்கமாக வந்துருச்சு, அங்கே வந்து நிழல் இல்லை நிற்கிறதுக்கு, அதனால தான், அதுக்காக மாமா என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, யாரை வச்சுக்கிட்டு, ஏற்கனவே இவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அப்பா ஏற்றி விட்றாங்க அப்படிங்கிறாங்க. சரி விடு அரசி அப்படிங்கிறாங்க ராஜி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இவர் செந்தில் வந்து இது கேட்குறாரு, 2 hours பர்மிஷன் கேட்குறாரு அப்பாட்ட. உனக்கு என்னத்துக்கு வெளியில் போகணும், எதுக்கு வெளியில் போகணும், நீங்கள் வீட்டில் பேசிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இதில் மீனா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டில் நடந்ததெல்லாம் ராஜி சொல்லும்போது, இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன், பாத்தியா இவரை, ஏற்கனவே இந்த தங்கமயில் நம்மளை எல்லாரையும் ஓடி வந்தவன்னு சொல்லுது, இதுக்கு இவர் வந்து ஏற்றி விட்றாரு பாத்தியா அப்படிங்குது. சரிக்கா விடுங்கக்கா அப்படிங்கும்போது, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே கடையில் எல்லோரும் இருக்கும்போது கோமதியோட தம்பி பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் மறுவீடு போனோம்ல மாமா, அப்போ அவங்க வீட்டுக்கு கடங்காரங்க வந்தாங்க மாமா, கடங்காரங்க வந்து 2 பேரும் வந்து ரொம்ப சத்தம் போட்டு போனாங்க, ஏதோ பணம் வாங்கினாங்களாம் கல்யாணத்துக்கு, அதனால் வந்து அந்த பணத்தை வந்து கேட்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கடன் வாங்கினாங்களா, என்னமோ சொன்னாங்க, 80 பவுன் நகை போட்டேன் 100 பவுன் நகை போட்டேங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு கடன் வாங்கினாங்க, அதான் நகையை வந்து அழித்து செஞ்சாங்களாம், அதுக்கு நிறையா காசாகிடுச்சான், நான் கூட சொன்னேன் நீங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, மாமா சொல்லியிருந்தால் மாமா
மாமா பணமே வாங்கியிருக்க மாட்டாருன்னு சொன்னேன் மாமா அப்படின்னு. நீ நீ சொன்னது தான் கரெக்டு மாப்பிள்ள அப்படிங்கிறார் பாண்டியன். அப்போ ஏன் இவங்க கடன் வாங்கினாங்க, இதை நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட கொடுத்தது 1,00,000 தானே கொடுத்தாங்க, இவங்க ரொம்ப அதிகமாகவும் பணம் கொடுக்கலையே, அப்புறம் எப்படி இவங்களுக்கு கடன் வந்துச்சு? இப்போ நம்மளாவது எல்லா செலவும் நம்ம தான் பார்த்தோம், ரிசப்ஷன்லேருந்து எல்லா செலவும் நம்ம தான் பார்த்தோம். நமக்கு கடன் வந்துச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கடன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல மாமா, கண்ணா பின்னான்னு பேசிட்டு போகிறாரு வந்து ரெண்டு ஆம்பளைங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் உட்காந்துருக்கும் போது வந்தது அவர் உங்கள் சம்பந்தி அப்படியே வாசல் கழிச்சிட்டு போய் அனுப்பிட்டார் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு கேட்டு பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ஏப்பா மயில் இங்கே வா அப்படிங்கிறாரு. என்னங்க மாமா அப்படின்ட்டு வேகமாக ஓடியாருது மயில். ஏன் மயில், யார்கிட்டே உங்கள் அப்பா அம்மா வந்து கடன் வாங்கியிருந்தாங்களாம்ல, நீங்கள் கல்யாணத்துக்கு எதுவும் செலவு பண்ணலையே, ரொம்ப எதுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பணம் பத்தலை மாமா கல்யாண செலவுக்கு, அதனால் வாங்கினாங்க. அதான்ப்பா என்ன செலவுக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க மாமா சாப்பாடு செலவு அந்த செலவு மாற்றி சொல்லவும் முழின்னு முழிக்கி தங்கமயில். இவர் வேறு மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு, கோமதியோட தம்பி இவர் சொல்கிறாரு. இவங்க வேறு மாதிரி சொன்னாங்க, மயில் வேறு மாதிரி சொல்லுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குதுவா. அப்போவே மயில் மாட்டிக்க போகுது தங்கமயில். சரிப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னவொடனே இங்கே கோமதி கிட்ட கேட்குறாரு, ஏதோ நடக்குது கோமதி, என்னமோ பிரச்சனை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க இவங்க அப்படிங்கும்போது உடனே சரவணன் வர்றாரு. சரவணன்ட்ட சொல்கிறாரு, ஏப்பா சரவணா, நீ தங்கமயிலோட நகையில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போய் பேங்கில் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பா, அவங்க நம்மள்ட்ட கேட்குறதுக்கு தயங்குவாங்க அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா அப்படிங்கிறாரு. இவரும் நகையை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போகிறார். பேங்கில் போனால் அது வந்து போலி நகை, கவரிங் நகைங்க, இது பவுனு கிடையாதுங்கன்னு சொன்னோடனே சரவணனுக்கு தூக்கி வாரி போடுது. இது இது பவுனாக இருந்தால் எத்தனை பவுனுங்க மதிக்கலான்னு சரவணன் கேட்குறாரு. 80 பவுன் 90 பவுன் மதிக்கலாம்ப்பா இது பவுனாக இருந்தால் அப்படிங்கும்போது அப்படியே நிற்கிறாரு சரவணன். அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாரு. அப்போ இவங்க வந்து கவரிங் நகையை போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்களா, அப்போ இது பவுன் கிடையாதா, என்ன இவ்வளோ பொய் பேசியிருக்கிறாங்களா அப்படின்ட்டு கோவமாக வீட்டுக்கு வர்றாரு சரவணன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே பாண்டியன் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. இப்படி ஏமாற்றிட்டாங்களே நம்மளை, நமக்கு நகையை நம்ம என்ன நகையாக கேட்டோம், அந்த அம்மா தானே பெருமையாக சொல்லிச்சு நான் 80 பவுன் போடுறேன் 100 பவுன் போடுறேன்னுச்சு. அப்போவே குழலி சொன்னா இது வந்து பவுன் மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாரு.